பார்த்தீங்கன்னா மிளகா செடியில் எவ்வளோ மொக்கு வச்சுருக்குதுன்னு பாருங்கள். பூ பூத்துருக்கு. மிளகாவும் சில இதிலலாம் காய்ச்சிருக்கு. இது எப்படின்னா, நான் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் உரம் போட்டு திருப்பி அதே க்ரோ பேக்கில் வச்சிட்டேன் செம்மண் கலவையோட. அப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க கத்திரிக்காய் செடியும் நல்லா பூ பூத்துருக்கு. இதெல்லாம் அதே தான் பண்ணேன். ஆனால் செம்மண் கலவை போட்டு அதே க்ரோ பேக்கில் வச்சிடணும். வச்சுட்டே கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். ஆனால் நீங்கள் வெயில் படுற இடத்துலையோ தண்ணி ஊற்றணும் டெய்லியும் 2 வேளை. அப்போ தான் நல்லாவே இந்த மாதிரி மிளகா வரும். நல்லா சைஸாக வந்துச்சு 2 மிளகா. இதை பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயிலையும் பூ வந்துச்சு. கீழே காயோடு போகுது. 2 பூ பூத்துருக்கு நமக்கு. ஒரு இதில் காய் விட்டுருக்கு தெரியுதுங்களா? காய் விட போகுது. விடலை விடும். சூப்பராக அது வந்துடுச்சு. இன்னொரு பூ பூத்துருக்கு, உங்களுக்கு காட்டுற பாருங்க. அது அந்த பக்கம் சைடில் இருக்க நல்ல உங்களுக்கு தெரில. இதுலேயும் அதே தான் பண்ணேன். சூப்பராக இருந்துச்சு.